The event is actually just now started. The guests are started arriving, and I think this event is going to be another success. It's one of the kind of celestial wedding for Siva Subramania Swami. It has not happened earlier in Saskatoon before this. The event is going to start with the Kavadi Yatra, and after Kavadi Yatra, the actual Siva Subramaniam celestial wedding is going to start. I was invited. They hand-delivered an invitation to me, and very much appreciated. I was here last year to celestial wedding, and this year divine wedding. That it's in our city, and it's just a great opportunity to see the celebrations. ஹரஹரணம பார்வதி பதாயே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தக்கடம்பனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. As the devotees take the kavad or the kavadi, let's all pray and wish that all their dreams and wish and the mannat that they have taken today, it comes true for them. பழமுதி சோலை ஆண்டவனுக்கு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமிக்கு Oh, this is such a beautiful evening and the food is delicious. You should try it. So the South Indian snacks are the best. You want to try? அன்பர்களே, பக்தகோடி பெருமக்களே, ஆன்மீக அன்பர்களே, சஸ்கட்டூன் மாநகர அன்பர்களே, இந்த நாளிலே இந்த சமயத்திலே சஸ்கட்டூன் பிரையன் கிங்ஸ் என்ற இடத்திலே ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சிவ சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு இப்பொழுது திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. अग्निर्विभ्राष्टिवदनः वायुस्वेदजगत्रकः संवत्सरो विषवर्णैर्निध्यासेन चरास्तव सुब्रह्मण्योगं सुब्रह्मण्योगं सुब्रह्मण्यो மாமி எங்க பிரேமா நீங்க இந்த பக்கம் போடுங்க, மாமி அந்த பக்கம் போடுங்க. தம்பி தள்ளி இருந்துக்கோ, குழந்தையில தள்ளி இருந்துக்கோங்க. அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க கேளுங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேதி சர்வவிக்னோபசாந்தகே அஸ்ய மமோபாத்தே समस्ते दुर्देशकद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थम सुभेशोपणे मुहूर्त्याद्य ब्रह्मण तृतीय प्रार्थेषु वेदवराय कल्पे वैश्वतमण्डन्तरे
ஓம் பிரம்மஜானமிரதம் வேணவ ஸ்வபுத்ரியோமாஸ்ய விட்டாः சதா ஸ்வயோ நிமசதா சிவः பிதா விராஜாமிருதமோதயேனாம் அந்தரிக்ஷம் விசுரபாதேஜ பமர்க்கைரபியர்ச்சந்தி வர்க்கம் பிரம்மசந்தம் பிரம்மணா வர்தயந்தः பிரம்மதேவானதினகதே பிரம்ம விஸ்வமிதம் ஜெகதே ஓம் பிரம்மஜானமிரதம் சாதுசி சதா வேணவ ஸ்வபுத்ரியோமாஸ்ய விட்டாः சதா ஸ்வயோ. இல்லை இப்படியே வாங்க மாமி, இப்படி வாங்க, அங்கே வழி அடைச்சிருக்கா, இப்படி வாங்க. ஓம் பத்மாயாமி பிரம்மண மந்தமான சதாதாக ஜெகதமான விருதி ஓம் வாயஸ்வேத ஜகத்ரகः லம்பத்வரோபிஷவர்ணைः வித்யாசேன ஜராதவ சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியோ. ஓம் சரவணவசு சுப்பிரமணியாய நமः. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஓதிவேசேததாதனம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஹரஹர நம பார்வதிபதயே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இப்பொழுது கன்னிகா தானம் நடைபெற இருக்கிறது. இதில் ஒரு சின்ன சூக்ஷ்மம் சொல்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் சொல்கிறதெல்லாம் பக்கத்தில் இங்கிலீஷில் தமிழ் தெரியாதவங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சில பேருக்கு பொண்ணை பெற்று கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். சில பேருக்கு பையங்க மட்டும்தான் இருப்பாங்க, கன்னிகாதானத்தை வாங்குவாங்க. அவங்க பெண்ணை பெற்றவெல்லாம் கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பான். அதனால் இந்த சமயத்தில் இப்போ கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. எல்லாருக்கும் யார் யாருக்கு என்ன குறை நிறைகள் இருந்தாலும் நம்ம பகவான்கிட்ட வேண்டினோன்னா அது எல்லாம் இங்கே சரிசமம் செய்யப்படும். ஆகையினாலே எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்பொழுது கன்னிகாதானம் நடைபெற இருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு. நிறைய பேர் சொல்லவே இல்லையே, சவுண்டே இல்லை, சவுண்டு வரலையே. வெற்றிவேல் முருகனுக்கு. ब्रह्मज्ञानं प्रथमं पुरस्तात् विषीमतः सुरजो वेण आवह सबुद्र्य उमास्य विष्टाः सदच्चयो निमसदच्च ॐ ब्रह्मज्ञानं प्रथमं पुरस्तात् विषीमतः सुरजो वेणावह सबुद्र्य उमास्य विष्टाः सदच्चयो निमसदश्च विवः पिता विराजामृषभो रजीनोम् अन्तरिक्षं विश्वरूप आविवेच तमर्कैरभ्यर्चन्ति वत्सं ब्रह्मशन्तं ब्रह्मणा वर्धयन्तः ब्रह्मदेवा न जनयते
பிரம்ம விஸ்வம் இதஞ்சகதே பிரம்மண தொட்டுக்காலும் சரி அப்படியே போங்க அடுத்தல. பிரம்மண க்ஷத்ர நிர்மிதம் பிரம்ம பிராமண ஆத்மனாः அந்தரஸ்மின் நிவே லோகாः அந்தர்விஸ்வமிதம் ஜகத் பிரம்மைவ பூதானாம் ஜேஷ்டம் தேன கோர்கதி ஸ்பர்த்திதும் பிரம்மண் தேவாஸ்திரகஸ்திரகம்ஷத் பிரம்மண்ணிந்திர பிரஜாபதி பிரம்மண்ய விஸ்வா பூதானி நாவீவாந்த சமாஹிதாः சதஸ்ராஜா பிரச்சரன் தக்னயः யமன்னோ யஜ்யன்ன இது பிரஜானன் கிருதம் விண்வன் அஜரகும் ஸ்வீரம் பிரம்ம சமைத்மவத்யாஹுதீனாம் வேதாத்மனாய வித்மஹே கிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். இந்த பக்கம் வாங்க. அப்படியே நீங்க நடுவில் வைங்க. ஓம் परिणो रुद्रस्य हेतर्वृणक्तपरिद्वेषस्य दुर्मतिरगायोः अवस्थिरामकपद्वसनड्वमेड्वस्तोकायतनयाय अम्बितलि ॐ श्रीवल्लीदेवसेना समेत सुब्रह्मण्य स्वामिने नमो नमः. மறையரங்கள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி. ஓம் க்லாம் க்ளம் கம் கணபதயே நமோ நமः. கற்பூர நீராஜன தீபம் தரிசயாமி. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஈம் லம் டம் சௌ சரவண பவசு சுப்பிரமணிய சுவாமினே நமः. ஓம் ராஜாதிராஜாய பிரகிஷாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே. சமே காமான் காமகாமாய மஜ்யம் காமேஸ்வர வை ஸ்ரவணோ துதாது. குபேராய வை ஸ்ரவினாய மகாராஜாய நமः. ஓம் சோம் சேம் சும் சிம் ஷம் சரவண பவசு சுப்பிரமணிய சுவாமினே நமः. ஏகமுக கற்பூர நீராஜன தீபம் தரிசயாமி. स्वस्ति प्रजाभि परिपालयन्तां न्यायेन मार्गेण मह्यं महीषाः. गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु लोकाः समस्ताः सुखिनो तदास्तु. सर्वं श्री महागणपतये नमः. श्री मीनाक्षी सुन्दरेश्वर स्वामिने नमः. श्री वल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामिने नमः. पादार्पणमस्तु. With the grace of Lord Karthikeyan, the celestial wedding ceremony is now concluded. Now we'll be starting the Pallaka Seva.
event was really beautiful. I enjoyed every minute of it. The food was delicious and the wedding was just fantastic. We are feeling quite divine and blessed to have this kind of arrangement in Vermont and City of Saskatoon people joining this event. This is first time I'm attending to this type of function. I really enjoyed it. I'm a Subramania devotee and it went very traditional. I like it. The procession, which they had was something I've never experienced before. Okay, or I never thought, it will have, we can have it here in Canada. But yeah, it was indeed a fantastic one. I have been living here since 85 and some of us even further than that, from 1967. This is one of its kind occasions and we thoroughly enjoyed that. We really felt like a real ritual going on, like a wedding, which we have never seen before. It was a very new experience for us, and the way they were doing it like a original, real thing, that was really, really fascinating for us. Right from the decorations, the way the event was conducted, like the food and the way the palanquin service happened, everything was literally amazing. So it was really out of the world. This is all created, it's not just, so this is created for this event and then we dance them and enjoy and then invite the God. So this is something special. Purity comes unity, from unity comes divinity. When you pray for the divine fulfills your worldly wishes and brings heaven on earth. That's the message of the celestial wedding. The God has directed us to do something else, and we are just small part of it to do that across. If He wants us to come in and witness it, we will be there. If He doesn't like it, nobody will be able to come across. And today we have around thousands of people, over 1,000 I believe for sure, had entry here, from 2 o'clock till right now at 10 o'clock. We still have people. So this was my first time attending such a ceremony. It's a traditional South Indian marriage and this is how it goes. So it was a good example for my kids, especially my daughter and son who are born and brought up here, to know how these things are happening and what is the significance of it. Pretty great. I like the food. Pretty good. It was pretty good. I liked all the music and stuff. I think overall the get together, I would say it's pretty nice. We don't get to see this many people every day. It's amazing and mesmerizing. We never feel this kind of ambience and it's Indian culture that we celebrate. And it's amazing. I love it. Hats off to the volunteers to pull off such a big event. Being part of such events, I know that it takes a lot of courage and hard work. I definitely want to come next year, and as he said, in cultural clothes. Events like these are always important because you are in Canada, when you move away from India, it is important to keep your culture alive. And events like these that keep your culture alive, keep your language alive, keep your music alive, keep your arts alive. These things are very common back home in India, and somebody like me who's been away for 20 years, I don't even remember things. And when these events happen here, the younger generation, even the generation like me, we get connected to the roots, and then it is something that we cherish and carry forward. The Celestial Wedding is something that we all look forward to year-long. Everyone from the community comes together to celebrate, and it is one of the best put-together events that we have. This is an experience that you must have. A lot of us don't get to go to India to experience it, so this is home far away from home. If you can, please come every year.